இத்தனை நாள் சுயநினைவு இல்லாதப்போ உங்களை பாத்துக்கிட்டதே அவங்கதான். யாரு யாரு அவங்க? அவங்க பேரு கண்மணின்னு சொன்னாங்க. தோ அவங்களே வந்துட்டாங்களே. அத்தை, வாங்க கண்மணி. இனி இவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. நீங்க பேசுங்க. ஓகே, டேக் கேர். எதுக்குடி என்ன காப்பாத்துன? எதுக்கு காப்பாத்துன? செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் பண்றியா? ஏண்டி நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி? ச்சே, என் பையன் வாரிச வயித்துக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னொருத்தனுக்கு கழுத்து நீட்ட உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இப்படி ஒரு பாவத்தை யாராவது செய்வாங்களாடி? என் குடும்ப வாரிச வச்சிருக்கியா இல்ல அதையும் அழிச்சிட்டியா? உன்னை கையெடுத்து கெஞ்சி கேக்குறேன்டி, என் குடும்ப வாரிச பெத்து என்கிட்ட கொடுத்துடுறீ. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எல்லாருமே சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. கர்ப்பமா இல்லாத என்ன கர்ப்பமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சு ஏமாத்திட்டாங்க அத்தை. இல்லாத குழந்தைய இருக்கிறதா நினைச்சு ஒரு முட்டாள் மாதிரி வாழ்ந்திருக்கேன். நம்ம ராஜேஷே திரும்ப வந்துட்ட மாதிரி நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் அத்தை. எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க. என்னங்க பண்றீங்க? எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அந்த குழந்தைதான். அதுவும் இல்லாததுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கணும். அத்தை, நான் சொல்றத கேளுங்க அத்தை. அத்தை விடுங்க. ஏம்மா மேடம், வில்லிவாக்கத்துல இருந்து குமரேசன் ஒருத்தர் வந்து அட்மிட் ஆயிருக்காருல? ஆமா மேடம். அவர் எந்த வார்டுல இருக்காரு? வார்டு நம்பர் 106ல இருக்காரு மேடம். நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் திரும்புங்க. எமர்ஜென்சி வார்டு வரும், அங்கதான் இருக்காரு. சரி. அத்தை, அத்தை வேண்டாம் அத்தை. சொல்றல. விடு. என்ன சாக விடு. நீங்க எதுக்கு சாகணும்? நீங்க உயிரோட இருக்கணும். நம்ம ராஜேஷையும் அண்ணனையும் கொன்ன அந்த குடும்பத்தை நாம 2 பேரும் சேர்ந்து பழி வாங்கணும். அந்த குடும்பம் உங்க கண்ணு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அழியறத நீங்க பார்க்கணும் அத்தை. நீங்களும் நானும் அனுபவிச்ச வேதனைய அந்த குடும்பமும் அனுபவிக்கணும். அவங்கள அழிக்கிறதுக்காக தான் நானே இன்னும் உயிரோட இருக்கேன். அத்தை, நான் அந்த குடும்பத்துக்கு வாழ போல. இதோ இந்த தாலி கயிறு அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு எனக்கு ஒரு வழி, அவ்வளோதான். மற்றபடி அந்த குடும்பத்தை அழிக்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கம். இது எல்லாத்தையும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நான் அமைதியா இருந்துட்டேன். என்ன தப்பா நினைக்காதீங்க அத்தை. என்னோட வாழ்க்கை ராஜேஷோடவே முடிஞ்சிருச்சு. இனி அவர் இடத்துல என்னால வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாது. என்ன மன்னிச்சிடு கண்மணி. இது தெரியாம நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் என்னமோ நீ என் புள்ளைய மறந்துட்டேன்னு ரொம்ப தப்பு கணக்கு பண்ணிட்டேன் கண்மணி. உங்க இடத்துல இருந்து யோசிச்சா நான் பண்ணது தப்பாதான் தான் தெரியும். என் நோக்கம் என்னை தவிர வேற யாருக்குமே தெரியாது. யாருக்காவது தெரிஞ்சா அது தடையா இருக்கும்னு நான் யார்கிட்டயுமே சொல்லல. இனி நான் சொல்லவும் மாட்டேன். உங்ககிட்ட நான் இப்பவும் சொல்லலைன்னா நீங்க வாழறதுக்கான நம்பிக்கையே இல்லாம போயிடும் தான் இப்ப நான் சொல்றேன். எனக்கு இப்பதான் வாழணுங்கிற ஆசையே வந்திருக்கு கண்மணி. அவங்கள விடக்கூடாது.
விடக்கூடாது. என்ன பேசிக்கிறாங்க? அவங்கள நேருக்கு நேரா மோதி அழிக்க முடியாது. இந்த மாதிரி உறவாடி தான் அழிக்கணும். இவ இங்க வந்து என்ன பண்றா? இந்த அம்மாவை இதுக்கு பார்க்க வரணும். ஆட்டோ கிடைச்சிருச்சு சார். திருநவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எப்படிம்மா? அது அது உங்ககிட்ட சொன்னதும் பெரிய இடத்து விஷயம்னு பயந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அத்தை, கண்மணியோட அண்ணா ஆட்டோ திரும்ப கிடைச்சிருச்சு. இப்ப அதான் ரொம்ப முக்கியம் எனக்கு. உன் பொண்டாட்டி எங்கடா? இதோ வராளே. மா வீரா வா கண்மணி. வாம்மா. எங்க போயிட்டு வர? சொல்லு. எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறல்ல? அட என்ன நான் கேக்குறது காதுல வேலையா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே நிக்கிற. எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறல்ல? நீ சொல்ல மாட்ட. கருமம். இந்த மாதிரி விஷயமெல்லாம் என் கண்ணுல தான் படுது. என் கண்ணுல பட்டு நான் இங்க வந்து டென்ஷன்ல குய்யோ முய்யோன்னு கத்துவேன். ஆனா இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் அமைதி பூங்கால நிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாம கூலா நிப்பாங்க. சரி விடு, நீங்க எல்லாம் அமைதி பூங்காவாவே இருங்க. நான் வேணா அடங்காத போயெல்லாம் இருந்துட்டு போறேன். சொல்லுமா, எங்க போயிட்டு வர? வள்ளி, என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உன் மருமகளால தான் எல்லா பிரச்சனையும். அவதான் யார்கிட்டயும் சொல்லாம யார் யாரையோ போய் பார்த்துட்டு வரா. அவளை என்னன்னு கேளு. அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏய், உன் பொண்டாட்டிய சொன்ன உடனே எகிரிட்டு வராத. முதல்ல அவ எங்க போறா என்ன பண்றான்னு உன்கிட்ட சொல்லிட்டு போனாளா? இதுல ஆனா ஊனா பொண்டாட்டிக்கு பறிஞ்சுக்கிட்டு வந்துடுற. கல்யாணமாயி இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல. எங்க போறோம் என்ன பண்றோம்னு கட்டின புருஷன் கிட்ட சொல்லிட்டு போகணும், இல்ல வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்டயாவது சொல்லிட்டு போகணும். ரெண்டுமே கிடையாது. அந்த மரியாதைங்கிறதா இல்லாம போச்சே இந்த வீட்டுல. கண்மணி, எங்கடி போன? நீ கேட்டா மட்டும் உங்க அக்கா அப்படியே சொல்லிடுவாளா? அவ எங்க இருந்து சொல்ல போறா? நானே சொல்றேன். என் சொந்தக்காரங்க ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல அவங்கள பாக்குறதுக்கு போயிருந்தேன். அங்க இந்த அம்மா அந்த ராஜேஷ் அம்மாவோட கொஞ்சி குலாவி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. எப்படி அத பாத்துட்டு நானும் சந்தோஷமா இங்க வந்திருக்கணுமோ? நீங்களே சொல்லுங்க. இவ அங்க போனது சரியா தப்பா சொல்லுங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாண மண்டபத்துல யார்கிட்டயும் சொல்லாம அந்த அம்மாவை போய் பார்த்ததுனால தானே அவ்வளோ பிரச்சனை நடந்தது. அப்படி நடந்தும் இவ மறுபடியும் அதே பண்றானா என்ன அர்த்தம்? இப்ப அந்த அம்மாவை கண்மணி பார்த்ததுனால உனக்கு என்ன பிரச்சனை? ஷப்பா, உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது இருக்கே. ஆமா, எல்லா பிரச்சனையும் எனக்கு தான். உனக்கு ஒண்ணுமே இல்ல பாரு. உங்களுக்கு எல்லாம் புரியாதா? ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவ எதுக்கு அந்த அம்மாவை போய் பார்க்கணும்? அவளை யாரும் எதுவும் கேட்க மாட்டீங்களா? அது தப்பு தானே. அதுவும் வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம போயிருக்கா. இப்படியே போனா நாளை பின்ன இன்னும் பெருசா ஏதாவது பண்ணுவா. அப்பவும் இதே மாதிரி எல்லாம் அமைதியா நிக்க போறீங்களா? கண்மணி, உன்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னல, அவங்களுக்கு ஏதாவதுனா நான் போய் பாத்துக்கிறேன்னு சொன்னல. நீ எதுக்கிட்டு கிளம்பி போன? எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ இதுல தலையிடாத. இவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை போய் பார்த்து முறை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவங்க கூட பழக்கத்துல இருக்க வேண்டிய அவசியம் தான் என்ன இருக்கு? நமக்கு தேவையா? சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்தா 4 பேர் தப்பா பேச மாட்டாங்களா? அத்தை, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. அவங்கள போய் பார்த்தா என்ன தப்பு? இந்த மாதிரிலாம் நீங்க யாராவது சொல்வீங்கன்னு தான் யார்கிட்டயும் சொல்லாம போயிருக்கா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அடேய், பிரச்சனை தான்டா. இவ போய் அந்த அம்மாவை பார்த்தா அவங்க செத்து போன தம் புள்ளைய பத்தி பேசுவாங்க. இவளுக்கு அந்த பையனோட ஞாபகம் எல்லாம் வரும். அந்த பையனோட நினைப்ப மனசுல வச்சுக்கிட்டு உன் கூட எப்படிடா குடும்பம் நடத்த முடியும்? அது தப்பு இல்லையா? இதெல்லாம் கேக்குறதுக்கே நல்லா இல்லல்ல. நான் அப்படிலாம் யோசிக்கல. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதான் பார்க்க போனேன். ஆக்சிடென்டா? என்னம்மா சொல்ற? ஆமா, இப்போ அவங்கள பாத்துக்க கூட யாரும் இல்ல மாமா. அதான் போயிட்டு வந்தேன். நீ எதுக்கு போன கண்மணி? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நாங்க போய் பாத்துருப்போம்ல. ஆட்டோவை காணோன்னு அழுதுட்டு வந்து நிக்கிறேன். நான் உன்கிட்ட என்னமா சொல்றது? பாவம், அவங்க நிலைமெல்லாம்
யாருக்குமே வரக்கூடாது. இருந்த ஒரே பையனும் இறந்துட்டான். இப்போ அவங்களுக்கு ஆக்சிடென்ட் வேற. மாமா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க இழப்பை ஈடு செய்ய நீங்க எங்களுக்கு இவ்ளோ செஞ்சிட்டீங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க எதுவுமே செய்யலையே மாமா. ஏய், பயங்கரமான ஆளா இருக்க நீ. ஆ? எதுக்கு இப்ப அங்க போனேன்னு கேட்டா கத்திய எங்க பக்கமே திருப்பி விடுற? எங்களை விட அவங்க இழப்பு பெருசு. நாங்களாவது குடும்பமா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கோம். அவங்களுக்கு யாருமே இல்ல. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். யாராலையும் ஈடு கட்ட முடியாத இழப்பு அவங்களுக்கு தான். ஏய், போதும் போதும், நிறுத்து. ஈடு கட்ட முடியாத இழப்பா? எல்லாத்துக்கும் சேர்த்துதான் உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்திருக்கோம். அது பத்தாதா? இன்னும் என்ன பண்ணணும்? என் அண்ணனை கல்லால் அடிச்சதுக்கு அந்த அம்மாக்கு என்ன ஒரு கோயில் கட்டி கொடுக்கலாமா? நான் இத்தனை நாளா இத பத்தி யோசிக்கவே இல்லம்மா. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ இல்ல மாமா, நான் அவங்களோட நிலைமைய சொன்னேன், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமா. அண்ணா அண்ணா, கொஞ்சமாவது யோசிச்சு பேசுனா. அவதான் ஏதோ உளறிட்டு இருக்கானா, நீயும் அவ கூட சேர்ந்து உளர்ற? ராகவா, கண்மணி, முதல்ல வாங்க அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துருவோம். அண்ணா, அவ அங்க போனதே தப்புன்னு சொல்றேன். இப்ப நீ ரெண்டு பேரையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன்ற. ராகவா, வா போலாம். சரி. வாங்க. அண்ணா, வேணாண்ணா. என்னடா வா கண்மணி. தம்பி, மாறா, என்னடா பாத்துட்டு நிக்கிற? ஏதாவது சொல்லல. அவங்கள போக வேணாம்னு சொல்லு. அவங்க போய் 1/4 மணி நேரம் ஆகுது. உன்கிட்ட நில்லுண்ணா. இங்கதான் உள்ள மாமா. போமா. போ. அடுத்தே இருக்கட்டுமா. இல்ல பரவாயில்ல. உட்காருங்க. எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டதான் நினைச்சு நான் உங்களை மறந்துட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. விதி என் பிள்ளைய கொண்டு போயிடுச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க? பெரிய மனுஷன் நீங்க. ஊருக்கெல்லாம் எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க. உங்க மனசு புரிஞ்சுக்காம நான் உங்களை கல்லால அடிச்சிட்டேன். அதுக்குதான் எனக்கு இந்த நிலைமை. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க செஞ்சது தப்பே இல்லை. ஒத்த பிள்ளைய பறி கொடுத்த உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அழாதீங்க மாமா. இல்லம்மா, இவங்கள பத்தி நான் முன்னாடியே யோசிச்சிருந்தா இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. தப்பு பண்ணிட்டம்மா. நான் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே உங்க மருமக தான் ஐயா. நீங்க செய்யணும்னு நினைச்சதெல்லாம் அவ செஞ்சிட்டு இருக்கா. நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. உட்கார். தம்பி, நீ ஏன் பழற? உன் தம்பி தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். அதுக்கு நீ இப்படி வருத்தப்படுறியே? என்ன அழுதாலும் என் புள்ள வர போறதில்ல. என் பிள்ளைக்காக கண்ணீர் விடுற நீயும் என் புள்ள மாதிரிதான்ப்பா. அழாத.
உட்காரு. நீங்க 2 பேரும் தீர்க்க ஆயுசோட நல்லா இருக்கணும். ஐயா, நீங்க ரொம்ப நல்லவரு. இத வேற யாருமே செய்ய மாட்டாங்க. நீங்க நல்லா இருக்கணும். நான் இதை செய்யலைன்னா என்னால நிம்மதியா தூங்கி கூட இருக்க முடியாதும்மா. கண்மணி மூலியமா இப்ப உங்களை வந்து பார்த்துட்டேன். இனிமே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்கம்மா, அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க ஐயா. கண்மணிய நல்லா பாத்துக்கோங்க, அது போதும் எனக்கு. எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு இப்போ இவ மட்டும்தான். இவ நல்லா வாழ்றத பார்த்துட்டு இவளோட பிள்ளைங்களை வளர்த்துட்டு மிச்சம் இருக்கிற காலத்தை அப்படியே ஓட்டிடலான்னு நினைக்கிறேன். ஐயா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்னன்னு சொல்லுங்கம்மா. தனியா அந்த வீட்ல என்னால இருக்க முடியல. எனக்கு என் புள்ள நினைப்பாவே இருக்கு. கண்மணி கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். எனக்கு உங்க வீட்ல ஏதாவது வேலை இருந்தா போட்டு கொடுங்கய்யா. அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு உங்க வீட்லயே இருந்துகிட்டு கண்மணியை பார்த்துக்கிட்டே காலத்தை ஓட்டிடுவேன். என்னம்மா இப்படி சொல்றீங்க? அது உங்க வீடு, நீங்க தாராளமா வந்து தங்கலாம். வேலை அது இதுன்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்தாதீங்கம்மா. நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க சரியான வழி சொல்லிட்டீங்க. கண்மணி, மாமா, எல்லாத்தையும் எடுத்து வைமா. நான் போய் டாக்டரை பார்த்து பேசிட்டு கூட்டிட்டு போறதுக்கான ஏற்பாடு பண்றேன். சரிங்க மாமா. ராகவா, வா. நீங்க பேசிட்டு இருங்க. கண்மணி பண்ற எதுவுமே சரியில்லை வீரா. ஒண்ணு அவ மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும், அதுவும் இல்ல. சரி, நம்ம கிட்டயாவது சொல்லியிருக்கணும். ஒன்னொன்னு அவ பண்றப்போ எதையும் யோசிக்கிறதே இல்ல. உன்ன பின்ன பிரச்சனை வருங்கிறதையும் யோசிக்கிறது இல்ல. அவ இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டே போறா. விடுமா, ராஜேஷ் அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுலமா, அதனால பதட்டத்துல போய் பார்த்திருப்பாமா. ஏண்டி, அதே மாதிரி இந்த வீட்ல இருக்கிறவங்க யோசிக்க மாட்டாங்கல்ல. பார்த்தல்ல மாப்பிள்ளையோட அத்தை எப்படி பேசினாங்கன்னு. அவங்க எப்பவுமே அப்படிதான்மா பேசுவாங்க. விடு. அந்த ராஜேஷ் அம்மா நம்மகிட்டயே சரியா பேசுறது இல்ல. ஏதோ விரோதியை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. இப்ப மாப்பிள்ளையும் அண்ணாவும் போயிருக்காங்க. இனி அவங்க என்னெல்லாம் பேச போறாங்களோ, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. வந்துட்டாங்க. சரி, வா. மெதுவா. இந்த பொம்பளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வராங்க? அவங்களே எங்க கூட்டிட்டு வந்த? இனி அவங்க இங்கதான் தங்க போறாங்க. வாங்கம்மா.
ம்